scanf. So it reads all type of data values from the keyboard. So keyboardல இருந்து எந்த டேட்டா கொடுத்தாலும் அதை ரீட் பண்றதுக்கு scanfங்கிற இன்புட் ஃபங்க்ஷன் C-ல யூஸ் பண்றோம். ஸோ இதோட சின்டாக்ஸ் பார்த்தோம்னா scanfங்கிற வேர்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் parenthesis அதுக்கு உள்ள டபுள் கோட்ஸ் கொடுத்து தான் கொடுக்கணும். இதான் சின்டாக்ஸ். இந்த சின்டாக்ஸை மாற்றக்கூடாது. ஸோ டபுள் கோட்ஸ்ல என்ன கொடுக்கணும் அப்படின்னா அந்த கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் தான் அந்த ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர். என்ன டைப் ஆஃப் டேட்டா நம்ம யூஸ் பண்ண போறோமோ அதோட ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் தான் அந்த டபுள் கோட்ஸ்குள்ள கொடுக்கணும். தென் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு கமாக்கு அப்புறமா அட்ரஸ் லொகேஷன். எந்த லொகேஷன்ஸ்லாம் நம்ம ரீட் பண்ணணுங்கிற அந்த லொகேஷன் லிஸ்ட வந்து வரிசையா கொடுக்க வேண்டியதான். கமா கொடுத்து எல்லா லொகேஷனையும் கொடுத்துடணும். தென் ஒவ்வொரு வேரியபிளுக்கு முன்னாடியும் கண்டிப்பா அட்ரஸ் ஆஃப் ஆபரேட்டர் கொடுக்கணும். தென் ஃபைனலா parenthesis க்ளோஸ் பண்ணி செமிகோலன் வைக்கணும். இது scanf-ஓட சின்டாக்ஸ். ஸோ இதுல கண்ட்ரோல் ஸ்ட்ரிங்கிறது என்ன அப்படின்னா இட் ஸ்பெசிஃபைஸ் த ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் இன் விச் த டேட்டா ஆர் டு பி என்டர்ட். எந்த டேட்டா நம்ம அங்கே என்டர் பண்ண போறோமோ எதை ரீட் பண்ண போறோமோ அதோட ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் தான் இந்த கண்ட்ரோல் ஸ்ட்ரிங்ல கொடுக்கணும். தென் வேரியபிள் நேம்ஸ்ங்கிறது என்னன்னா ஸ்பெசிஃபை த அட்ரஸ் லொகேஷன்ஸ் வேர் த டேட்டா ஆர் ஸ்டோர்ட். எந்த லொகேஷன்ல டேட்டா ஸ்டோர் ஆயிருக்கோ அங்க இருந்து ரீட் பண்ணணும். ஸோ அந்த லொகேஷன் தான் இந்த அட்ரஸ் வேரியபிள்ஸ். அதை ரெஃபர் பண்றதுக்காக அட்ரஸ் ஆஃப் ஆபரேட்டர் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ ஆண்ட்ங்கிறது அட்ரஸ் ஆஃப் ஆபரேட்டர். வேரியபிள் 1 2 3 இப்படி எத்தனை வேரியபிள் வேணாலும் கொடுத்துக்கலாம். எல்லாமே மெமரி லொகேஷன்ஸ் தான். ஸோ அப்படி நம்ம ஸ்கேனப்ல ஒரு கண்ட்ரோல் ஸ்ட்ரிங்கும் தென் அட்ரஸ் லிஸ்டும் கொடுத்தோம் அப்படின்னா அந்த கண்ட்ரோல் ஸ்ட்ரிங்ல கொடுக்க வேண்டியது இந்த ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர்ஸ் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் %d %f அப்படின்னு 2 ஃபார்மேட் ஸ்பெசிஃபையர் டபுள் கோட்ஸ்குள்ள கொடுத்துருக்கேன். அப்போனா %dங்கிறது ஒரு இன்டிஜர் வேரியபிள், %f வந்து ஒரு ஃப்ளோட் வேரியபிள். அப்போ அட்ரஸ் லொகேஷன்ஸ் கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் வேரியபிள் கண்டிப்பா இன்டிஜர் வேரியபிள், செகண்ட் வேரியபிள் வந்து கண்டிப்பா ஃப்ளோட் வேரியபிள். ஸோ ஸ்கேனஃப்ங்கிறதுனால கண்டிப்பா அட்ரஸ் ஆஃப் ஆபரேட்டர் யூஸ் பண்ணணும். நான் இங்க and i, and xன்னு யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ ஐங்கிறது இன்டிஜர் வேரியபிள், எக்ஸ்ங்கிறது ஃப்ளோட் வேரியபிள். அப்போ ஐங்கிற லொகேஷன்ல இருந்து தான் ஃபர்ஸ்ட் இன்டிஜர் வேரியபிளை ரீட் பண்ணுவேன். தென் எக்ஸ்ங்கிற லொகேஷன்ல இருந்து தான் ஃப்ளோட் வேரியபிளை ரீட் பண்ணுவேன். அப்போ நான் கீபோர்ட்ல இப்போ நான் 2 வேல்யூஸ் கொடுக்குறேன். ஒன்னு வந்து 18, இன்னொன்று வந்து 7.3 அப்படின்னா 18ங்கிற வேல்யூவை எடுத்துட்டு போய் அந்த ஐங்கிற லொகேஷன்ல ஸ்டோர் பண்றோம். 7.3ங்கிற வேல்யூவை எடுத்துட்டு போய் எக்ஸ்ங்கிற மெமரி லொகேஷன்ல ஸ்டோர் பண்ணிடுறோம். இதுதான் ஸ்கேனஃபோட ஒர்க்கிங்.